ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்து கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது காங்கிரஸ் திமுக இடையே நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பானதை தான் நம்ம தலைப்பாக கட்டமைச்சிருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு 36 இடங்கள், ராஜ்யசபைக்கு 2, உள்ளாட்சியில் 20 விழுக்காடு பிடிவாதமாக நிற்கும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மறுபுறம் காங்கிரஸ் நிர்பந்தத்திற்கு இறங்கக்கூடாது என முதல்வரிடம் வலியுறுத்தக்கூடிய திமுக செயலாளர்கள், இந்த புறமும் அந்த கோரிக்கை அழுத்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த 2 புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. திரு ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். நம்மோடு ரகு அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் ரகு. ஷபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொடர்ந்து இந்த தலைப்பை பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் செல்வ பெருந்தகை முதல்வரை சந்தித்தது, மீண்டும் டெல்லிக்கு பேசியிருக்கிறாங்க. என்ன எப்படி போயிட்டு இருக்கு இது? என்ன இப்போ அடுத்த கட்டம் வந்துருச்சு, இது தொடருமா தொடராதான்ற இடத்துக்கு நான் இருந்துருச்சேன். அதாவது இதுவரை காங்கிரஸில் நடக்காத பல்வேறு விஷயங்களை நம்ம அரங்கேறதை பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்களை கேட்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்களா, அல்லது தேசிய அளவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் என்பது இருக்கிறது. அதோடைய பிரதிபலிப்பு தான் இங்கேருந்து 42 பேரை கூப்பிட்டு கருத்து கேட்கறது, தனித்தனியாக கருத்து கேட்பது, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை ஃபோன் பண்ணி தனியாக கேட்கறது, நம்ம தனியாக போனோம்னா அது சரியாக வருமா வராதா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. நீங்கள் இதை பொது வெளியில் பேசாதீங்க, நாம் தலைமையிட்ட பேசி ஒரு குழு போட்டிருக்கோம், அப்போ அந்த குழு தான் இதை பேச வேண்டும் அப்படின்னு அந்த குழு மையப்படுத்தி தான் இதெல்லாம் நடக்கணும். அப்போ இந்த முதல் முறையாக அந்த குழு ஒரு 80 நாட்கள் கழித்து அவங்க குழு போட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. 80 நாட்கள் அழைப்பில்லை, திமுக குழு போடல, ஒரு மாதிரி ஒரு இழுபறி நீடித்து கொண்டிருக்கும் போது அந்த குழுவுடன் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையே பெரிய அளவில் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு தகவல் வருது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 இடங்கள்ல தான் கொடுக்கணும். நியாயப்படி பார்த்தா வேணா சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி இன்னொரு 3 இடங்களை வேணா நம்ம பேசி ஃபைனலைஸ் பண்ணுறோம். 25 இடங்கள், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, ஒரு ராஜ்யசபா அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைமை ஒரு விதமான ஒரு பார்வையை கொண்டு செயல்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு சில பேருக்கு திமுகவோட போகணும், பலருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷனையே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை என்பது இருக்கிறது. அப்போ டெல்லியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையே இவ்வளவு விபரீதமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னும் போது, டெல்லிக்கு போகும்போது 25 சீட் அப்படின்றத நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றாரு அந்த குழுவுக்கான தலைவர் சோடாங்கர். அப்போ இது எல்லாமே காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் தான் நடக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வரும்போது, காங்கிரஸ் தலைமைக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் தெரியாம எல்லாமே தெரியாமல எதுவும் நடக்கல, தெரியாம நடந்திருக்க முடியாது. ஏன்னா கட்டாயம் ராகுல் காந்தி எல்லா பேப்பரும் படிக்கக்கூடியவராக தான் இருப்பார். கண்டிப்பா எல்லா தொலைக்காட்சியும் பார்க்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் சொல்லணும்னா சோடங்க ட்வீட் எல்லாம் பார்க்கக்கூடியவர் தானே. அப்புறம் தெரியாமல்லாம் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? இது எல்லாமே அப்படி நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னும் போது, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமை இரவு வரைக்கும் ஒரு விதமான ஒரு டெட்லாக் தான் சிச்சுவேஷன். அடுத்த கட்டமாக இது நகராது. ஏன்னா சோடாங்கர் மற்றவர்கள்ட்ட பேசணும்னா, நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் குழுக்கிட்ட வச்சுட்டோம், திமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த குழுவிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து விட்டோம், திமுக தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ அங்கதான் நிக்குது. இப்போ சிதம்பரம் செல்வ பெருந்தகை பார்த்துட்டு போனது மீட்டிங். ஸோ இந்த டெட்லாக்கை பிரேக் பண்றதுக்கு தான் திரு சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி அவங்க சொல்லி தான் அவர் பார்த்திருக்கிறார். அதுல ராகுல் காந்தி பேரை விட்டுட்டீங்களே. இல்ல, ராகுல் காந்திக்கும் ஏன்னா ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் அது. எடுக்கிற டிசிஷன்ல அவங்க என்ன முடிவுகளை எடுக்கிறாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ அதுவே காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பெரிய கிளைம் டவுன். ஏன்னா நீங்க ஒரு குழு போட்டிருக்கீங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அப்போ அந்த குழுவுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது முற்றிலுமாக அது கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு
ஸோ புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி புதிதாக மூத்த தலைவர்களை வச்சு கன்வின்ஸ் பண்ணி திமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான், ஒரு கடைசி கட்ட முயற்சி, ஒரு தீவிரமான ஒரு முயற்சியாக தான் அது இருக்கிறது. ஏன்னா கெடு என்பது உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு நாளைக்கு தான் டைம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபா இது பண்ணோம், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை கூட வந்து பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற பேச்சுவார்த்தையோ அல்லது திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாகவோ இல்லை. அந்த நம்பர்ஸ்ல அவங்களுக்கு இன்னும் வந்து பல டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க 36 அப்படின்ற ஒரு நம்பர்ல அவங்க நிக்கிறாங்க இல்லையா, அது என்னன்னா ராஜ்யசபா எங்களுடைய ஸ்ட்ரென்த்லயே நாங்க ராஜ்யசபா எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த கோரிக்கை என்பது இருக்கிறது. நல்ல நம்பிக்கை 36 ஜெயிச்சு ஒரு ராஜ்யசபா அந்த மாதிரி அவ்வளவுதான். இதுதான் அதோடைய இது. 36 ஏன் கேக்குறீங்க அப்படின்னா 36 நாங்க வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த்லயே நாங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதை சொல்றாங்க. அப்புறம் 2 ராஜ்யசபா கேட்கறாங்க எக்ஸ்ட்ராவா, அது இப்போவே கொடுங்க அப்படின்றாங்க. அல்லது இப்போ 28 அப்படின்றாங்க. ஸோ சிதம்பரம் மேக்சிமம் இதை எப்படியாச்சும் கூல் டவுன் பண்ணி ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். முதலமைச்சர் திட்டவட்டமாக ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிட்டாரு, 27, 28க்கு மேல போக முடியாது, இதுதான் வந்து ஃபைனல் ஆஃபர். ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுத்தோம்னா விசிகே இருக்கு, லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்கு, மதிமுக இருக்கு, எல்லாருமே அதிகமான சீட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ நாங்க வந்து நிக்கிற இடங்கள் வந்து குறைஞ்சிரும். சீட் இல்ல, எங்க இருக்கு சீட் அப்படின்றதுதான். சிதம்பரம் வருகைக்கு பிறகு திரும்பவும் சிதம்பரம் டெல்லிக்கு தான் டெல்லிக்கு தான் பேசி டெல்லியில இருந்து ஒரு இறுதியான முடிவு வருது அப்படின்னா அந்த முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். டெல்லி எதிர்பார்க்கிறது ஒரு 31 அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 33 அப்படின்ற இடத்துல முடிக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அங்கேயும் கேப் இருக்கு. இது வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் தலைவர்கள் பேசும்போது ஒரு 1 or 2 சீட்ஸ் வந்து நீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸை விட்டுட்டு பேசுவாங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை காலையில வந்து திரு சிதம்பரம் அவர்கள் வந்த உடனே எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இல்ல, ஸ்டில் சிச்சுவேஷன் இஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் வந்து அதுல சில விஷயங்கள் வந்து பேசி தீர்க்க வேண்டியது இருக்கிறது. நம்பர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உள்ளாட்சியில எங்களுக்கு வந்து இவ்வளவு சதவீத இடங்களை ஒதுக்கணும் அப்படின்றது இப்ப அது வந்து இப்ப பேச வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா அது இப்பவே ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றதும் வந்து ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அப்ப எல்லாமே சேர்த்து தான் வந்து உள்ளாட்சியில எல்லாம் இவங்க கேண்டிடேட் போட்டு போட்டி வேட்பாளர்லாம் நிறுத்தி வெற்றி பெற்ற கதையெல்லாம் இருக்கு. இல்ல அது கடந்த முறை அது நடந்து விட்டது அப்படின்றதுனால கூட்டணி கட்சிகளுக்கே அதுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. முதலமைச்சரே சொன்னார் இல்லையா, என்ன நீங்க மதிக்கிறீங்கன்னா அந்த பதவிகள் எல்லாம் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நிலவரம் வந்து யாரும் பண்ணல, யாரும் பெருசா விட்டு கொடுக்கல. அப்ப இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது அப்படின்னும் போது செக்யூர் பண்ணும், அஷ்யூர் பண்ணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய இன்னமும் ஒரு முடிந்த முடிவா நம்மளால சொல்ல முடியல, ரொம்ப உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு தான். ஓகே லட்சுமி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சந்திப்பு போயிட்டு இருக்கிற நிலவரம்? இப்ப நேற்று இரவிலிருந்து நம்ம எடுத்து பேசணும்னா ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு சிதம்பரம் சந்திச்சு பேசினதே இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை ஸ்மூத்தன் ஆக்கிறதுக்காக தான். கிரீஷ் சோடங்கர் பேசி முடிவு செய்ய முடியாமல் சிதம்பரம் போனதுக்கான காரணம் அலையன்ஸ் கண்டினியூ ஆகணும்னு காங்கிரஸ் விரும்புறது தான். சிதம்பரமா முடிவெடுத்து நானே போறேன், நான் போய் பார்க்குறேன்ற முடிவெடுக்க கூடிய நபர் அவர் அல்ல. தலைமைக்கு இணக்கமாக அல்லது சோனியா காந்தி கிட்ட இருந்தோ இல்லை கர்கே கிட்ட இருந்தோ இல்லை ஏசிசி தலைமையில இருந்தோ ஏதாவது ஒரு செய்தியோ அல்லது ஒரு மெசேஜ் இல்லாமல் அவர் போக மாட்டார். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த சந்திப்பு 1 மணி நேரத்துக்கு மேலே நீடிச்சிருக்கு அப்படின்னா அலையன்ஸை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு காங்கிரஸும் முயற்சி பண்ணுது, திமுகவும் முயற்சி பண்ணுது. ஆனால் சிக்கல் வந்து நீங்கள் சொல்கிறது போல் நம்பர்ஸில் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 36, இந்த 2 ராஜ்யசபா, 1 ராஜ்யசபா, இந்த நம்பர் வந்து எல்லாம் நம்மளா மீடியாவில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோமோ என்னவோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை அந்த நம்பர்ஸ் முடிவு என்னன்றது நாளைக்கு தெரிஞ்சிடலாம். ஏன்னா நாளைக்கு கட்டாயம் ராஜ்யசபாவுக்கு இன்றைக்கு இரவு இல்லை நாளைக்கு காலையில் கூட ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன்ஸ்க்கான நேம்ஸை வந்து 2 கட்சியுமே, காங்கிரஸ் வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி திமுக அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இன்னைக்கு இரவு இல்லை நாளை காலையில் 3 இடங்களுக்கு மட்டும் திமுக அறிவிக்கிறது அப்படின்னா
காங்கிரஸ் ஒரு இடம் காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸ்ல ரொம்ப லேட்டா, வழக்கமா அவங்க லேட்டா தானே நாமினேஷன் தேமுதிகவுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கு. 3 இடங்களுக்கு நேம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா தேமுதிகவுக்கும் சேர்த்து தானே அறிவிக்க போறாங்க. அது இந்த முடிவுகள் வந்ததுன்னா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தயாராகவே இல்லை. காங்கிரஸ்க்கு 25 ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூடுதலாக நம்ம முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே இங்கே நேர்பட பேசும்போதே நான் சொல்றேன் 28 தான் டிஎம்கேவோட ஆஃபர் இன்க்ரீஸ் பண்ணாலும், அதுக்கு மேலே அவங்க வந்து கொடுக்கறதுக்காக ரெடியாக இல்லைன்னு. 28 தான். அதை தாண்டி ஒரு ராஜ்யசபா இப்போது வேணும்னா 2028 மீண்டும் வந்து ப. சிதம்பரத்துக்கான அது வந்து ப. சிதம்பரத்துக்கே ரெனியூ பண்ணுன்றது தான் டிஎம்கே தரப்புல இருந்து. ஏன்னா ராஜ்யசபா வந்து யாருக்கு காங்கிரஸ் கொடுக்க போகிறதுன்றதும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். நீங்க வந்து ராஜ்யசபா வேணும்னு வாங்கிட்டு தமிழ்நாட்டில இருந்து நீங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் கொடுத்துருச்சுன்னா என்ன பண்றது? அது சிக்கல் இருக்குல்ல. இப்ப இல்ல, எப்போதுமே புரிஞ்சிடும் அது. அதனால அந்த சிக்கல் இருக்குல்ல. நேம்ஸ் வந்து யாருதுன்றது, ஏன்னா பவன் கேராக்கு கேட்டாங்கன்றது முதல்ல வந்த தகவல். அதனால அதை தாண்டி இப்ப வந்து திமுக தரப்புல இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடியவர், எதிர்கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸா ராஜ்யசபால பேசக்கூடியவரா இருக்கணும் அப்படின்றதுதான் அது எங்க உட்கட்சி ஜனநாயகத்துக்குள்ள நீங்க இப்படி, ஏன்னா ராகுலோட சமீபத்திய போக்குகள் அப்படித்தானே இருக்கு. அவர் பேசப்பட்டதா சொல்லப்படுறது இதை எப்படி அது எங்களோட அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? அது வந்து பேச முடியும், பேசலாம். ஆனா நீங்க வந்து திரும்பவும் டிஎம்கே கிட்ட தானே வந்து நிக்கணும். இவங்க கிட்ட 17 எம்எல்ஏ தான் இருக்காங்க இப்போ. 17 எம்எல்ஏ தான். அதுல 13 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து தீர்க்கமாக எடுக்கணும், ரொம்ப விரைவாகவும் எடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ்க்கு இருக்கு. அதுல ஒரு விளக்கம் கொடுங்க. ஏன்னா இதுல புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கு. யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாம் நம்பர் சொல்றாங்க, ஆனா இஷ்யூ இருக்குன்றத கிட்டத்தட்ட சோடங்கர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்க 25 கொடுத்தாங்க, எங்களுக்கு 25 வேண்டாம், அப்ப அதிக எதிர்பார்க்கிறோன்ற தன்மை. செல்வப்பெருந்தகை ஏற்கனவே ஒன்று ராஜ்யசபா கொடுத்தாதான் எங்களுக்கு ஒத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க அப்படின்றது. இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் வந்தோடனே எல்லாரும் எதிர்பார்ப்பு என்னன்னா, அன்னைக்கே தெரிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு. திரும்பவும் அது டெல்லிக்கு தான் கால் போய் அங்கதான் முடிவெடுத்து தான் திரும்ப தகவல் அங்கதான் முடிவெடுக்கணும். ஆனா இப்போ வந்து ராகுல் முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, சோனியா முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஓஹோ. ராகுல் முடிவு எடுத்திருந்தாலுமே சோனியாவும் கர்கேவும் சொல்றது, கர்கே கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு ஃபைனலா சொல்லக்கூடியது சோனியா காந்தியாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சிதம்பரம் நேரடியாக சோனியா காந்தி கிட்ட பேசக்கூடிய நபர் தான், ராகுல் காந்தி கிட்ட பேசி அவர் முடிவெடுக்கக்கூடிய நபர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமானது ஷபீர், எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. இப்ப ப. சிதம்பரம் அவர்கள் வர்றது, சோனியா அவங்க, கார்கே அப்படின்றப்ப இது ஒரு இணக்கமா இந்த கூட்டணி தொடர்வதற்கான முயற்சியை தான் டெல்லி காங்கிரஸ் தலைமை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்ப இதுல இல்ல, காட்சிகள்ல இவங்க சோடங்கர் இல்ல, மற்ற ஆட்கள் இல்லைன்றப்ப இதை எப்படியாவது கொண்டு வரணும்னு தான் காங்கிரஸ் மேலிடமும் ட்ரை பண்றாங்களா? இல்ல, காங்கிரஸுக்கு வந்து குறிப்பா சோனியா காந்தி அவர்களுக்கு இந்த கூட்டணியை உடைக்கணும் அல்லது வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பதாக தெரியல. அதாவது அப்படி அவங்களுக்கு அந்த சீட்டு, இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னா கூட இதை எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான். இப்ப நீங்க வந்து கேசி வேணுகோபால் அனுப்பி இருக்கலாம். கேசி வேணுகோபால் ஏற்கனவே அனுப்புனதுக்கு பிறகு அதுல வந்து ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது மறுபடியும் நீங்க டெல்லியில இருந்து ஒருத்தரை அனுப்புறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவராக திரு சிதம்பரம் அவர்கள் இருக்கிறார். அவரால் வந்து உறுதியாக சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி கூடுதலான இடங்கள் அல்லது அந்த காங்கிரஸ் உடைய கோரிக்கையை வந்து ஏத்துக்கிற அளவுல ஒரு ஆர்குமெண்ட் முன் வச்சு கொஞ்சம் இந்த 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 இப்ப இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான் அவருடைய லட்சுமி. இப்போ சிதம்பரம் அவர்கள் பேசுறாங்க செல்வ பெருந்தகையோடு, இப்ப இடத்தை அதிகரிப்பதுதான் காங்கிரஸோட நோக்கமா இருக்குன்னா, இப்ப நீங்க சொன்னது 28 மேக்சிமம். அதை தாண்டி அப்புறம் என்ன யார் பேசினாலும் அதுதானே, ஒண்ணு நீங்க கூட கொடுக்கணும் இல்ல முடியாது. டிஎம்கேவும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்லைன்னு அடமெண்டா இருக்காங்க. காங்கிரஸ் நீங்க நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் எவ்வளவு கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு 36 கேட்டாங்க, 31க்கு அக்ரி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு அது தெரியல, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அவ்வளவு நம்பர்ஸ்க்கு வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
இன்னைக்கு அலையன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றதுனால தான் சிதம்பரம் போயிருக்காரு. ஓகே, இல்லைன்னா அந்த கண்டினியூ ஆகல, வேண்டான ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற சூழலுக்கு வந்துருச்சு அப்படின்னா சிதம்பரம் இன்னைக்கு காலையில போய் பார்த்திருக்க மாட்டாரு. இன்று இப்ப செல்வப்பெருந்தகையினுடைய மகள் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு இதுல ஈசிஆர்ல. அங்க முதலமைச்சர் சிதம்பரம் எல்லாருமே இன்னைக்கு ஒன்னாதான் இருக்காங்க. அங்க டெல்லியில இருந்து வந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸே வேற. அதுல ரொம்ப நுணுக்கமா பார்த்தா இது வேண்டாம், இந்த ஆப்ஷன்ஸ் கூடாதுன்னு சொல்றவங்க இப்ப அங்க இருக்காங்களான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த குரல் அங்க கேட்கப்படுதா இல்ல இவர்களோட குரல் கேட்கப்படு? ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே இணக்கமா தான் இருந்தவங்க, இந்த கூட்டணி கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க தான். எப்படின்னு நம்ம பேசலாம். ரகு, இதுல ஒரு பிடிபடாத தன்மை இருந்துட்டே இருக்கு. நம்பர்ஸ் தான் அப்படின்னா ஒரு ஒரு வர முடியும் 28 29 என்ன அப்படின்னு. ஆனால் லட்சுமி சொல்றாங்க திமுகவுக்கு அந்த நெருக்கடி இருக்குன்னு. ஷபீர் சொல்றார் காங்கிரஸும் அதுதான். சிதம்பரத்தை அனுப்புனதே எப்படியாவது பேசி ஒரு 5 சீட்டு 6 சீட்டு அதிகமரிக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைய தலைப்புன்னு சொன்னீங்க விஜயன், இந்த வார தலைப்பு இல்லையா காங்கிரஸ் டிஎம்கே. எதுவுமே பேசு பொருள் இல்லாம காங்கிரஸோட நாளைக்கும் தலைப்பான்னு தெரியல. நாளைக்கு அதான் பீக் பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். அதாவது செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரத்தையும் அனுப்புனது அவங்களோட கடைசி ஆயுதம். அது செல்வ பெருந்தகை திமுக காரம்பரே பேசிட்டு இருக்காரு. அவர் காங்கிரஸ் பிசிசி பிரசிடன்ட் மாதிரியே பேசல. அதுவே பெரிய தப்பு. அது அதாவது திமுகவோட இணக்கமா இருங்க, அது யாரும் வேணான்னு சொல்ல, சண்டை போட சொல்ல. பட் அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுறது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே இழுக்கா இருக்குது. அவர் வந்து அசர்ட்டிவா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து இல்ல கூட்டணியில இருக்கிறப்ப இந்த ஆட்சி சிறப்பு நல்லா இருக்குன்னு தானே பேசுறாரு. அவர் அளவை தாண்டி பேசுறாரு, பேச வேண்டியதை தாண்டி புகழறாரு. அவர் அதுல வந்து அஜெண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவரு காங்கிரஸுக்கான சீட்டை வாங்குறது அவரோட வேலை, திமுகவுக்கு பேர வலிமை கொடுக்கறது ஒரு வேலை கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் அனுப்புனதே வந்து இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற கடைசி வெப்பன்கிற மாதிரி. இவங்களை தாண்டி வேற யாரும் வந்து பேசியிருக்கவே முடியாது. பிசியும் இவர் செல்வ பெருந்தகையும் தாண்டி நீங்க இந்த ஓவரால் கூட்டணி பாத்தீங்கன்னா விஜயன் வந்து 2004-6 இந்த டிஎம்கே காங்கிரஸ் ஒரு காதல் திருமணம் மாதிரி இருந்தது. அப்புறம் 11-16 வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி இருந்தது. 21 திரும்பி ஒரு செகண்ட் ஹனிமூன். இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் லெவலுக்கு வந்துருச்சு. சேர்ந்தாலும் இப்போ இந்த இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பிட்டர்னஸ் வந்துருச்சு. இது ரொம்ப விந்தையா இருக்கு. ஏன்னா இப்ப இடையில 16ல டைவர்ஸ் ஆயிருச்சா? டைவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது இல்ல இப்போ வந்து இது கட்டாயமா நீங்க கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன். ஏன் விந்தையா இருக்குன்னு சொல்றேன்னா, இவரை தவிர நம்ம மாணிக்கம் தாக்கூரும் இவரும் பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர வேற யாரும், எந்த எம்எல்ஏவும் எந்த எம்பியும் வேற முக்கியமான தலைவர்கள், இப்ப திருநாவுக்கரசர் மாதிரி, தங்கபாலு மாதிரி ஏற்கனவே தலைவர்களாக இருந்தவங்க யாருமே வந்து விஜயோட நம்ம கூட்டணி போகணுங்கிறத மாதிரி பேசவே இல்லை. மாணிக்கம் தாக்கூர் அது மாதிரி சொல்ல, இவர் மட்டும் ஒரு பேரையே சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ சோடங்கர் சொல்றாரு, அவருக்கு வந்து யூத் பவர் இருக்கு. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து அவங்க கருத்து கணிப்பு அவங்களெல்லாம் கருத்து கேட்கும்போது எல்லாருமே வந்து டிஎம்கேயோட தான் இருக்கணும்னு சொல்றாங்க, டிஎம்கே தான் நம்ம அலையன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. பட் இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்டா இருக்குது. எனக்கு இப்போ காங்கிரஸ் என்ன கேள்வினா, இவங்க வந்து இப்போ போகாத ஊருக்கு வழி தேடுறாங்களோ, இப்ப கடைசி நேரத்தில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதை விட இன்க்ரீஸ் பண்றதுக்கான தப்பே கிடையாது. பட் நீங்க வந்து அதற்கான வேலையை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். அசர்ட்டிவான காங்கிரஸ் பிரசிடென்ட்டை தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கணும், ஃபைட் பண்ற மாதிரி. இப்ப நாங்குநேரியில ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாங்குநேரி பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி நாங்குநேரியில் பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு ஸ்கூல் பையனை அட்டாக் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்கள் அவ்வளோ சாதிய கொடுமைகள் நடந்திருக்குது. மீடியா ரிப்போர்ட் பண்றாங்க. எதிர்கட்சிகள் கூட பேசல. நீங்க பேசணுமா இல்லையா? அது நீங்களே வந்து உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கா இல்லையா? பேசினா அன்னைக்கே கூட்டணி அதான் திரும்ப சொல்றது, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர நினைத்து வேலைகளை செஞ்சா திமுக கூட்டணியில இருக்க முடியாது. கூட்டணி முன்னாடியே உடைஞ்சிரும். ஏன்னா அசர்ட்டிவான காங்கிரஸை, வளர நினைக்கிற காங்கிரஸை திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது. பிஜேபிக்கு அதிமுக நாளைக்கு காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தா காங்கிரஸுமே விரும்பாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த வேலையுமே பிஎல்ஏ வந்து டிஎம்டிகேவோட கம்மியா போடுவீங்க, மக்கள் பிரச்சனையை எதையுமே பேச மாட்டீங்க. மோடிக்கு கருப்பு கொடி காட்டுறது மட்டும் தான் உங்க வேலையான்னு கேட்கிறேன். காங்கிரஸ் கேட்கிறேன், அவங்க வேற என்ன பிரச்சனைக்கு நின்று இருக்கிறாங்க? இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நாளை என்ன நடக்கும்? அதான் கேட்கிறேன். காங்கிரஸ் வந்து இப்ப அதிக சீட்டு வேணும்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கேட்கல, 9 10 கொடுத்தாங்க. அப்ப ஏன் 15 கேட்கல?
அது உங்களுக்கு அங்கதானே சீட் அதிகம் வேணும். அப்ப ஃபைட் பண்ணிருக்கலாம்ல. அப்போ லோக்சபாக்கு திமுகவுடைய தயவு உங்களுக்கு தேவை, அப்ப பேசாம விட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை கூட இருந்திருக்கலாம், மோடிக்கு மேஜிக் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்குங்கிற போது நீங்க அப்ப அமைதியா வாங்கிட்டீங்க. இப்போ திமுக உங்களோட தயவு தேவைங்கிற போது இப்போ நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க. எனக்கு ராகுல் காந்தியோடைய கம்பேஷன் பிடிக்கும். இந்த பிஜேபி ரூலுக்கு அப்புறம் அவருடைய இறக்க குணம் உள்ள அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ள தலைவர் வரணும்னு. ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிறாரு. அதே நேரத்துல திமுக மேல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ஊழல் புகாரா இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கிறதா இருக்கட்டும், இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சாதி மத விஷயத்துல பிஜேபியை வளர விடுறதா இருக்கட்டும், வேணும்ல டெலிபரேட்டா தேவையான சமயத்துல நீங்க நடவடிக்கை எடுக்காம, நயனா நாகேந்திரனுடைய ஊழல் புகார அவர் பையன் பதிவு செஞ்ச அந்த நில விவகாரத்தை பத்தி நீங்க எடுக்கல, அண்ணாமலையை மைக்கேல் பட்டியல கேட்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி விஷயத்துல அவங்க என்ன பண்ணிருக்க முடியும்? இவங்க ஸ்மூதா வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்களுக்கு ஆட்சியில் பங்குனாங்க. அடுத்தது சீட்டு 2 சீட்டு வேணும்ன்றாங்க. ராஜ்யசபா எப்படி கொடுக்க முடியும்? அதாவது வேற உள்ள தலைவருக்கு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கணுமா? நீங்க அது யாருக்கு கொடுக்கலாம்னு சொன்னீங்க? அபிஷேக் மனு சிங்கிக்கு வேணா கொடுக்கலாம். ஏன்னா அவர் நிறைய கேஸ் திமுக கூட வாதாடுவார். நேரு கேஸ் எடுத்து அவர் சப்போர்ட் பண்ணலாம். இந்த அண்ணா நகர் பாலியல் அந்த குழந்தை பாலியல் வழக்குல சிபிஐக்கு போக கூடாதுன்னா அவ்வளவு செலவு பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் வேணா அவரை பயன்படுத்திக்கலாம். அவருடைய டென்யூர் முடியுது தெலுங்கானால, அவருக்கு வேணா கொடுக்கலாம். அதுக்கு திமுக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கேட்க வேண்டிய சமயத்துல கேட்காம இப்ப திடீர்னு கடைசி சமயத்துல வாங்க நாங்க உண்மை வச்சிருக்கோம், நீங்க அரிசி எடுத்துருவாங்க ஊதி சாப்பிடலாம்னு காங்கிரஸ் சொல்றாங்க. அது எனக்கு நியாயமா படல எனக்கு படல. ஏன்னா திமுகவை நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதாவதுங்க ஒருத்தருக்கு பணிவா இருந்தா உங்களை they will take you for a ride. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கும் இதான் சொல்லுவேன், கேள்வி கேட்டதான் மதிப்பாங்க. அதுவும் அதிகாரத்தை பவர்ல இருக்கிறவங்கள கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அதுவே கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது. யாருமே கேட்காம காங்கிரஸ் அதை கேட்டுக்கலாம்ல. ஜீவா, அப்போ காங்கிரஸ் செய்த தவறுகள் திமுகன்றதெல்லாம் விட்டு நாளை என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்விதான். இப்போ பார்வையாளர்கள் தேர்தல் நெருங்கிருச்சு, என்னப்பா இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா, திமுக அணியிலையும் இருக்கும் அதிமுக அணியிலையும் இருக்கும், தாவேகா தரப்பும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எப்படி யூகிக்கிறீங்க என்னதான் நடக்கும், யார் இறங்கி வர போறா? 25 சீட்டுங்கிறது திமுக உடைய செயலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு கரெக்டான நம்பரா இருக்கு. சரி, 25 தாண்டினாலே திமுக காரங்க எல்லாருமே மனவருத்தம் அடைவாங்க திமுகவோட கூட்டணியை. ஏன்னா 25ங்கிறது ரொம்ப சரின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கூடலாம் சீட்டு கேட்குறாங்களே, இப்போ எக்ஸ்ட்ராலாம் கட்சி வந்துருச்சு, நிற்கிற இடங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த அர்த்தமெட்டிக் ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ பிரேமலதாவை அவர் சேர்க்கிறாரு, ஓபிஎஸ்ஸை சேர்க்கிறாரு, எஸ்டிபிஐ தகலான் பாகவியை சேர்க்கிறாரு, கடந்த முறை கமல் இல்லை இந்த முறை இருக்கிறாங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் திமுக நிற்கிற தொகுதியில் மட்டும்தான் வேலை பார்க்க போகிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தானே இது எக்ஸ்ட்ரா 300 ஓட்டா கூட இருக்கட்டுங்க, 300 800 1000 கூட இருக்கட்டும், இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல அதானே இருக்கு. கடந்த முறை 63 சீட்ல இவ்வளவுதானே வித்தியாசம் திமுகவுக்கு. அப்ப போன முறை 25 18னா இந்த முறை 25 24 கூட காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா வட தமிழகத்துல தேமுதிக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், தேனி திண்டுக்கல் பகுதியில் ஓபிஎஸ் உடைய கொஞ்சம் விஷயங்கள் ஹெல்ப் பண்ணோம், எஸ்டிபிஐ தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஓட்டு இல்ல. நீங்க சொல்றதுதான் அப்படிதான் பேச்சுவார்த்தையும் தொடங்கப்பட்டதா சொன்னாங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் எல்லாருக்கும் அதிகமாக போகுது, நாங்க கொடுக்கறதெல்லாம் போஸ்ட்டுங்க, சீட்டு கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா காங்கிரஸ் அது இல்லைன்றாங்க. அது அவங்க 25 நாங்க ஏத்துக்கவே இப்ப அதுதானே இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்க? அதை அவங்க ஒத்துக்கலைன்னா தனியா ஒரு கட்சி உருவாயிரும். அப்புறம் திராவிட காங்கிரஸ் பேரவைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டியதான். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே இருக்கு, திராவிட காங்கிரஸ் கழகம் திராவிட காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்க வேண்டியதானே, 96ல் உருவாக்குன மாதிரி. அதுதான் நடக்கும் சீரியஸா. ஏன்னா காங்கிரஸில் உள்ள பலருக்கு திமுகவோட கூட்டணி போறதெல்லாம் விருப்பம். டெல்லி தான் கொஞ்சம் குழம்புதே ஒழிய தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட ஆசைப்படுறவங்க, 5 வருஷம் வேலை பார்த்து வச்சவங்க, இந்த பிளான் உள்ளவங்களுக்கு 5 வருஷம் எம்எல்ஏவா இல்லாமல் இருக்க முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி விஜயோட போறது கூட சேர்ந்து திமுகவோட இருந்தாதான் வெற்றி பெற. உண்மையிலேயே காங்கிரஸுக்கு என்னதான் சார் ஒரு பேரத்தை நடத்துறாங்க. ஒருவேளை திமுக அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் அவங்க வச்சிருக்கணும். என்னதான் இல்ல திமுக எப்படியும் இறங்கி வந்துரும், இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா திமுக இறங்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஏகப்பட்ட கட்சிகள் வந்த நேரத்துல, ஏகப்பட்ட கட்சிகள்னா அது பெரிய கட்சிகள் இல்லை, ஆனா ஹைப்பர் லோக்கலா யோசிச்சா அந்தந்த தொகுதிகளுக்கு அது போதும் இல்ல. இப்போ ஓபிஎஸ் நீங்க எதுக்கு இங்க யோசிக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, சசிகலா தனித்து நிக்கிறதும் திமுகவுக்கு தான் லாபம், பெரிய லெவல்ல திமுகவுக்கு லாபம் வரப்போகுது. நீங்க எல்லாரும் டெல்டா தெற்கு மட்டும் நினைக்கிறீங்க சசிகலாவுக்கு. இங்க மதுரவாயில கூட ஒருத்தர் இருக்காரு ஜீவானந்தம்னு, அவர் தொடர்ச்சியா ஏடிஎம்கேவுடைய ஓட்டை முழுக்க வாங்குவாரு. சரி, அதாவது தனிச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலை. இது எல்லாமே திமுக லாபம் தானுங்க. சசிகலா தனிச்சு நிற்கிறது, ஓபிஎஸ் திமுக வந்தது,
எந்த வகையில கணக்கு போட்டாலும் திமுக லாபமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது திமுக கூட்டணிக்கு லாபம். அவங்களுக்கு சாதகமான சூழல்னு நீங்க சொல்றீங்க. அந்த இடத்த பயன்படுத்திக்க காங்கிரஸ் நினைக்குதா? அதுக்கப்புறம் 28க்கு அவங்க மேல இல்ல, இதுக்கு மேல நாங்க தரவே மாட்டோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி போகும்னு கட்சி உடையும். இப்ப செல்வ பெருந்தகை போன்றவர்கள் திமுகவுடைய நபரா இருக்கிறாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. திமுகவோட இருக்கணுங்கிறத விட காங்கிரஸ் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்ல, சட்டமன்றத்துக்குள்ள போகணும்ல. 1952 இப்போ வரையும் எப்படியாவது காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்துச்சு. கம்யூனிஸ்டுகள் இந்த 2016 திமுக ஒழிக்கணும். நீங்க சொல்றது 28க்கு ஏத்துக்கணும், 25க்கு ஏத்துக்கோங்க. ஒருவேளை திமுக 28 கொடுத்தா 28 கூட ஓகே தான். பட் அதுக்கு மேல 30 ரொம்ப அதிகங்க. திமுக காரங்களே டென்ஷன் ஆயிருவாங்க. திமுக காரங்க மற்ற கூட்டணி அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் தான் கொஞ்சம் அதிக சீட்டு கொடுக்கறதா தகவல் வருது. 6 கிடையாது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு கொடுப்பாங்கிற ஒரு தகவல் திமுக தரப்புல இருந்தும் வந்திருக்கு. ஏன்னா ஐடியாலஜிக்கலாவும் திமுகவோட ஒன்னா இருக்கிற ஒரு அமைப்பு தொடர்ச்சியா இருக்கிறாங்க. இதுவரை கலைஞர் காலத்துல இல்லாத அளவுக்கு தலித் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியா இருக்கிறாங்க. சோ இதுவரை வராத ஓட்டை வர வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு தலித் ஓட்டை வர வச்சிருக்காங்கனால கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்றாங்க. மற்றபடி எல்லா கட்சிகளுக்கும் அதே சீட்டு தான். நம்ம கடந்த முறை பேசணும், முஸ்லீம்களுக்கு கூட ஒன்ன குறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. சோ அப்ப 28ன்ற நம்பரே அதிகமா தான் இருக்கு. 28 அதிகம் தாங்க, 25 தாங்க சரி. இப்ப இன்னொன்னு ரகு, நீங்க கூடுதலாக இதையும் சேர்த்தே சொல்லலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு பர்செப்ஷனை காங்கிரஸ் உள்ளுக்கு இருந்து நாங்க இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு திமுக கட்டின அந்த பர்செப்ஷனை கொஞ்சம் தட்டுற வேலையும் நடந்துட்டு இருந்தது. இப்ப இனி நடக்க போற காட்சிகள்னா இப்ப இபிஎஸ் அவர்கள்லாம் பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 30 கொடுத்தாங்கன்னு வைங்க, திமுக கீழே விழுந்துருச்சு, காங்கிரஸுக்காக இறங்கிருச்சு. இப்போ மற்ற கட்சிகள்லாம் இது மாதிரி நம்ம நடந்திருக்கலாமேன்ற ஒரு அதை தான் சொல்றாரு. திமுக காரங்களுக்கு ஒரு மாறலா இருக்குன்றது. இப்போ காங்கிரஸ் இறங்கி வந்துருச்சுன்னு வைங்க, இதுக்காகப்பா நீங்க இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனையும் சேர்ந்து தான் சமாளிக்க வேண்டியிருக்குமோ? எக்ஸாக்ட்லி. நீங்க இப்போ காங்கிரஸ் 26, 27க்கு செட்டில் ஆனாங்கன்னா இதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டீங்களான்னு அவங்களுக்கு உண்மையிலே கேள்விகள் வரும். அவங்க ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலாவை தான் 30-30க்கு மேலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது கூட்டணிக்குள்ளாரே பிரச்சனையை கிளப்போம். இப்போ விசிக்கு அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இன்னும் கமிட்டடா இருக்கோம்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்டாங்கல்ல, அதை விட 36 2 ராஜ்யசபா கேட்குறாங்கல்ல, அதை விட திமுகவுக்கு கோபம் விஜயோட நாங்க போவோம் அப்படிங்கிறத இன்டைரக்டா அல்லது டைரக்டா பேசுறது திமுக கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. யாருமே அவர் பக்கம் போகாத போது, நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கிற போது அவரோட ஐடியாலஜி என்னன்னு தெரியாது, பிஜேபி எதிர்ப்பை வலுவா காமிக்கல, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க அங்க போவோங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்கல்ல, அது கடும் கோபத்தை ஏற்படுத்திருக்கோம் நினைக்கிறேன். அதுதான் மெயின் காரணம். ஓகே, டிடிவி தினகரனே கூட நீங்க எங்க வேணா போங்க, இவர்கிட்ட போகாதீங்க, விஜய் கிட்ட போகாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு விஜய் மேல ஒரு இது இருக்குது, ஒரு கண் இருக்குது. அது வெளியில காமிச்சுக்கிறது இல்லை. ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றேன். அது வெளிப்படையா விஜய்க்கும் காங்கிரஸுக்கும், அதாவது டிவிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி, ஒரு லீடர்ஸ் மீட் பண்ண மாதிரிலாம் தெரியல. பட் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைக்கணும்னு இங்க கார்டர்ஸ் கேட்கணும்னு நினைச்சாங்க வச்சுங்களேன், அவங்க 100% டிவிக்கே தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் அவங்க திரும்பி எம்எல்ஏ ஆகணும்னு திமுக ஆகணும்னு சொல்லுவாங்க. கார்டர்ஸ் there is no doubt. நீங்க ஒரு வாக்கெடுப்பு வச்சா கூட 90% மேல அப்படி என்ன அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன கோபம்னா, ஒரே குரூப் அந்த வாரிசு அரசியலும் அங்க அதிகமா இருக்குது காங்கிரஸ்ல. அவங்க எம்பி சீட்டை வாங்கிப்பாங்க. உறுப்பினர்கள் அப்படி ஒரு மனநிலையில இருக்கு. என்னோட ஒப்பீனியன் இது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ண, அதை வச்சு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அப்படி இருக்கு. நான் இவங்க எம்எல்ஏ எம்பி சீட் வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும்னா திமுக கொடுக்க மாட்டேங்குது. திரு ஸ்டாலின் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பயும் கொடுக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. தாவேகாவுக்கு போனா ஒரு உள்ளாட்சி இதோ நான் மீட் பண்ணங்க அம்பத்தூர்ல இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர், சார் நாங்க இங்க கிடைக்குமா, நாங்களும் ஒரு வாட்டி கார்பரேஷன் கவுன்சில் ஆட முடியுமான்னு நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கிடைக்காது, சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் வலுவா இருக்காங்க. சட்டமன்றத்துல ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க சென்னையில என்ன காங்கிரஸ் கொடுத்துட்டு போறாங்க. வேலைச்சேரி மட்டும் தான் 16 ரூபா ஒண்ணு கொடுத்தாங்க. 2000 விஜய் கட்சிக்கு போனா கிடைக்குமா? அவங்க ஹோப்புங்க, நான் கிடைக்கும் இல்ல அவங்க கிடைக்கும் பாருங்க. இல்ல எவ்வளவு காமெடியா இருக்க போகுதுன்னு. ஜீவா நான் விஜய்க்கு போனா ஜெயிச்சிருவாங்க நான் சொல்ல, நான் அவங்களோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். இது கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல தொண்டர்கள் இருக்காங்களா? எல்லாருமே தலைவருங்க. தொண்டர் இல்லாத கட்சி தொண்டரே இல்லாத ஒரு கட்சி
யாருமே இல்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு திமுக இவ்வளவு போட்டு மெனக்கெடணும்? அவங்கள வெளில அனுப்பிச்சிடலாமே. இல்ல ஒரு தேமுதிக ஒண்ணுன்னா கிட்டத்தட்ட இது சிக்கலா இருக்கா? இதுல நிறைய டாட்ஸ் பாத்தீங்கன்னா பர்செப்ஷன் இருக்கு. இப்ப இந்த இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா யார் இறங்கி வர போறாங்க? இறங்கி வரப்போ அது ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். இதுல டிஎம்கேக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ அவங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண நீங்க நம்ம 25ல இருந்து 28க்கே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம டிபேட்ல என்ன பேசுவோம்? காங்கிரஸோட ப்ரெஷருக்கு டிஎம்கே ஈல்டு ஆயிடுச்சுன்னு தான் பேசுவோம். இதுதான் வந்து யதார்த்தம். அப்போது ரெண்டு பக்கமுமே சிக்கல் இருக்குது. நம்பர் அதிகமாக வாங்கலை அப்படின்னா காங்கிரஸோட இமேஜ் வந்து இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் கூட இருந்துமே கூட காங்கிரஸால் அதிக எண்ணிக்கையில் நம்பர்ஸ் வாங்க முடியல அப்படின்னா அது காங்கிரஸுக்கான இமேஜ் டேமேஜ். இந்த பக்கம் டிஎம்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரெஷருக்கு ஈல்டு ஆயிட்டாங்கன்னு ஒரு டேமேஜ். இது ரெண்டு தரப்புமே இருக்க தான் செய்யுது. இது வந்து ஆரம்பத்திலேயே இவங்க வந்து இதை பேசி இருந்திருக்கணும். காங்கிரஸ் வெளியேறுவதோ இல்லது இது வந்து சரியா இருக்காதுன்றது அவங்களுக்கு தோணி இருந்ததுன்னா இந்த முடிவை வந்து ரொம்ப முன்னாலேயே எடுத்திருக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாலேயே வந்து ரகு வந்து அதுக்கு நிறைய மேரேஜ் கதையெல்லாம் சொன்னார். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒப்பிடணும்லாம் தோணல. இது வந்து ஒரு கூட்டணி கணக்கு தான். ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை வந்து அதில் ஒப்பிட்டு பேசணுமான்னு தெரியல. பட் அது சரி, ஒரு காமெடி தான், பரவாயில்ல. அதை என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளியேறணும் இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அன்னீசினஸ் இருந்திருக்குன்னா அதை ரொம்ப முன்னாலேயே வெளிப்படுத்தி இருந்திருக்கணும். இப்போ வந்து வெளியில் போய் தாவேக்காவோட போகிறாங்க அப்படின்னாலுமே இட் இஸ் டூ லேட். ரெண்டு பேருக்குமே பர்செப்ஷனில் டேமேஜ் தான், இல்லைன்னு நான் சொல்ல. டிஎம்கேவும் மெனக்கடுறாங்க, காங்கிரஸும் மெனக்கடுறாங்க. காங்கிரஸ் கூட்டணி தங்கணுன்றதுக்காக தான் சிதம்பரத்தை அனுப்புறாங்க. திமுக தலைமையும் கூட்டணி இருக்கணும்ன்றதுக்காக தான் சிதம்பரத்திட்ட பேசுறாரு ஷபீர். அது இதுல இன்னொன்று, இப்போ வேணுகோபால் அவர்களோ சோடங்கர் அவர்களோ திமுக தலைமை அவங்களோட எந்த அளவுக்கு பேச விருப்பப்பட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப காங்கிரஸை மாற்றி தான் அனுப்புறாங்க. சரி, இது ஒரு பாண்டேஜ் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான தலைவர் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையில கன்வின்ஸ் ஆகிறதுக்குன்றது திரும்பவும் அந்த நம்பர் தான் இருக்கு. அதை எப்படி? இல்ல, நம்பர் தான். நீங்க காங்கிரஸ் கட்சி இந்த முறை வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் இந்த முறை இவ்வளவு கரார் காட்டுறாங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு சினாரியோவை வந்து அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. என்ன சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2006ல ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இவர் மாணிக்கம் டாக்கூர் மற்றவங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது. உங்களுக்கு காங்கிரஸ் தயவோடு காங்கிரஸோடைய சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட், விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் உள்ள வருது, ஓட்டு கண்ணா பின்னான்னு செதறுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வரும்போது உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்றது முன்னாடியே நம்ம பேசிட்டோம்னா அது சரியா இருக்கும். அதிக இடங்களை நம்ம வாங்கணும்னா நமக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது, நமக்கான வெற்றி வாய்ப்பு வரும்போது நாம வந்து கொஞ்சம் கூடுதலா நம்ம வந்து பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது அவங்களுடைய யோசனை. இல்ல, அதிகமா இப்போ ஒரு கட்சி இல்ல ஒரு அரசியல் கட்சி வந்து இவ்வளவு சீட் தான் கேட்கணும், அவங்களுக்கு இவ்வளவுதான் அவங்களுடைய பவர் இருக்கு அப்படின்லாம் நம்ம உட்கார்ந்து பேச முடியாது. அந்த கட்சிக்கு தொண்டர் இருக்காங்களா, தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதை உட்கார்ந்து நம்ம வந்து கருத்து சொல்றது எல்லாருமே கேட்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, ஒரு சாதாரணமா டிபேட்ல பேசி கிளம்பி போறோம். இல்ல ஒரு விஷயம் இதுல ஒரு சிக்கல் எங்க வந்து இல்ல ஷபீர், நம்ம எல்லாருமே அரசியல் களத்தை பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு பெரிய கூட்டணி, இப்போ ஜீவா சொன்ன மாதிரி வெற்றி பெற்ற கூட்டணியில என்ன பண்ணுவாங்கன்னா 4 சீட்டு இல்லாட்டி நான் வெளியிலே போவேன் அப்படிம்பாங்க. வெளியில போய் வேற அலைன்ஸ்க்கு போறாங்கல்ல, அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க 50 சீட்டு 60 சீட்டுன்னு. நாங்க 20 சீட்டே போதும். பல பேர்லாம் திருப்பி கொடுத்த எல்லாருமே என்னன்னா வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியில தான் இந்த பேரம் இருக்கும். நீங்க தனிச்சு இன்னொரு அலைன்ஸ்க்கு போய் 150 கேண்டிடேட் நீங்க போடுங்கன்னா அப்ப இல்ல நாங்க 100 நின்னுக்கிறோம் 70 இதுதானே நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நல கூட்டணியில கொடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுங்க, எவ்வளவு சீட்ஸ் கொடுத்தாங்க, எவ்வளவு ஜெயிக்க முடிஞ்சு, அந்த கூட்டணிக்கான பவர் என்ன, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குல்ல. இப்போ விஜயுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் இருக்க போகிறதுன்றதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அது எவ்வளவு வந்து பர்சன்ட் ஓட்டை வந்து அவர் பிரிக்க போறாரு, எவ்வளவு பர்சன்ட் ஓட்டை அவர் வாங்க போறாரு, காங்கிரஸ் அதோட சேர்ந்துச்சுன்னா ஒரு மல்டிப்ளைங் எஃபெக்ட் வருமா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட், இத இன்னொரு ஆடட் பர்செப்ஷன் பாயிண்ட்ன்றது, இப்ப நாளைக்கு காங்கிரஸுக்கு அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்னா விஜய் ஃபேக்டருக்காக தான் கொடுத்திருக்காங்கன்ற பர்செப்ஷன் வரும். அதுவும் வரும்ல. அதனாலதான் இவ்வளவு சீட்டை கேக்குறாங்க அவங்க. விஜய் கூட்டணி இருக்குல்ல, விஜயோட அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா
1/3 சீட்ஸ் நாங்க கேக்குறாங்க, பேசி கீசி ஒரு 60 சீட்டு விஜய் கூட்டணியில வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நம்பர் இல்லையா உங்களுக்கு? காங்கிரஸ் பொறுத்த 2021 இல்லாத ஆப்ஷன் இருக்காது, நம்பரா தான் இருக்கும், ஒருத்தர மெம்பர் ஆக்காது. அது 60 சீட்டு 100 சீட்டு கேளுங்க, விஜய் தரமாட்டேன் நான் சொல்லிட்டு போறாரு. 134 சீட் அவருக்கு 100 சீட்டு வேலை, அவர் ஏற்கனவே பிரச்சாரம் செய்ய மாட்டாரு. 100 சீட்டு காங்கிரஸ்னா ஜாலியா இருக்கு. ஜீவா, இப்ப நம்ம இந்த அலைன்ஸ்குள்ளே நான் பேசுறதுல இன்னொரு கூடுதலாக திமுகவுக்கு இருக்கிற நெருக்கடி, இப்ப நீங்க 30ன்ற நம்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஆரம்பிச்சதே 25 தான், 30ன்னு ஏன் வந்தீங்க? விஜய்ன்ற ஃபேக்டர்னால நீங்க கொடுத்துட்டீங்களான்றதும் பர்செப்ஷன்ல விஜய்க்கு அட்வான்டேஜ் தானே. நாளைக்கு விஜய் பேசுவார்ல, எங்களால 5 சீட்டு. ஆமா, அவர் தொடக்கத்துல இருந்தே ஸ்பாயிலரா இருக்கிறது பெருமையா சொல்றாரு, நான் போட்ட குண்டு தான் அப்படின்னு. எதுவும் நடக்காது, ஆக்கப்பூர்வமா இவரால ஒண்ணும் நடக்க போறது இல்ல, இருக்கிற இடத்துல குண்டை போடுறது இதைத்தான் அவர் பண்றாரு. அதைத்தான் அவர் பெருமையாம ஸ்கிரிப்ட்ல தந்திருக்காங்க, அதையும் அவர் பேசுறாரு. அதனால விஜயால ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது இல்ல, பாயிண்ட் என்னன்னாங்க, திமுக கொடுத்துருச்சுன்னா அது நடக்கிற விஷயம் தானே. திமுக கொடுக்காதுங்க, இதுக்காண்டியே கொடுக்காது, இதுக்காகவே அவங்க காங்கிரஸ் இப்ப விஜய்கிட்ட போனாலுமே ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை உள்ள குரூப் எல்லாம் காங்கிரஸ் திமுகவோட தங்கிரும். அதான் சொல்றேன், தனியா திராவிட காங்கிரஸ் கழகம்னு ஒரு கட்சி உருவாயிரும், அது பெரிய மேட்டர் கிடையாது. முழு காங்கிரஸ் வந்து 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லியும் போறாங்கன்னா அவங்க கணக்கு என்ன? அவங்க இதெல்லாம் நம்ம பேசுறதுலாம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். விஜயோட திமுக வந்ததுன்னா டெஃபினட்டா கிடைக்கும். அது ஆர்வ கோளாறுகளும் திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க. அது நம்ம இதுவரைக்கும் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசுறதா நினைச்சோம். இப்ப ராகுல் காந்தியோட திங்கிங் அப்படி இருக்குமாங்கிற மாதிரி தான். ராகுல் காந்தி உட்பட டெல்லி காங்கிரஸுமே இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா, இப்ப வேற ஒன்றும் இல்ல, டெல்லி நினைக்கிறது இப்ப ராஜ்யசபா ஒரு தேசிய கட்சி கொடுப்பதோட ஆபத்தை அவங்க மேடம் அழகா சொன்னாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி கூட அவங்க கொடுப்பாங்கன்னு. அப்ப டெல்லி போக்குல நம்ம போனோம்னா அது ஆபத்தை தான் தருங்கிறதுக்கு அதுவே ஒரு உதாரணம். கபீர், நாளை எப்படி வரலாம்னு யூகிக்கலாம், எப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா நம்ம பேசுனதெல்லாம் என்னென்னலாம் தடைகள் இருக்கு, எல்லாம் ஒரு பெரிய வால் இருக்குன்றதை தான் பேசணும் ஃபர்ஸ்ட். இதுல அதெல்லாம் தாண்டி தான் வரணும்னா எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதை தாண்ட முடியுமா அப்படின்றது தான் நீங்க அந்த நம்பர்ஸ்ல தான் இடிச்சுக்கிட்டு நிக்குது. நீங்க அந்த நம்பர்ஸை ஒன்று காங்கிரஸ் இறங்கி இதுல இன்னொரு ஷபீர், இப்போ எம்எல்ஏ அப்படின்றத இப்போ விசிகேல திருமாவளவன் அவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த எம்எல்ஏ இந்த எம்பிக்களுக்கெல்லாம் என்னங்க வேல்யூ இருக்கு அப்படின்னு ஒரு டைம் கூட பேசியிருந்தாங்க. இந்த ஒரு 3 இடங்களை அதிகமா வாங்கி அது எதுக்காக இவ்வளவு கரார் காமிக்கணும்? அந்த 3 எம்எல்ஏல என்ன செய்ய போறாங்க காங்கிரஸ்? எதுக்காக இவ்வளவு நம்பர் தானேங்க உங்களுக்கு? எங்களுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்க, எங்களுக்கு கர்நாடகாவில் இவ்வளவு ஆட்சியில் இருக்கு, உங்களுக்கு சவுத்ல ஒரு பிரசன்ஸை காமிக்கிறது இல்ல. இப்ப 28க்கும் 31க்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்றேன்? அதுல ஏன் அந்த கரார் தன்மைன்னு கேட்க 31 நிக்கிறீங்க, அதுல உங்களுக்கு 31 வந்துராது. அதிக இடங்கள்ல நீங்க போட்டியிடும் போது ஓட் ஷேரை உங்களால இன்க்ரீஸ் இல்ல. இப்ப நடந்தது ஷபீர், அங்கேருந்து இறங்கி அவங்க நிக்கிறது 31 32ல நிக்கிறாங்க, இவங்க ஓரளவுக்கு ஏறி 28ல நிக்கிறதா சொல்லப்படுது. தெரியல, 45ல ஆரம்பிச்சு 41ல நின்னு இப்ப 36 அப்படின்ற இலக்குல நிக்கிறாங்க அப்படின்னும் போது கூட குறைச்சலா ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. பட் காங்கிரஸ் உடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 30 மார்க்கை கிராஸ் பண்ணும் அப்படின்றதா, அந்த 30 அப்படின்ற அந்த நம்பரை கிராஸ் பண்ணும். ஆனா அந்த 30ன்ற நம்பரை அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சிபிஎம் சிபிஐல இருந்து ஆரம்பிச்சு விசிகேல இருந்து எல்லாருமே அதிக இடங்கள் கேட்கறாங்க. ஏன்னா நீங்க முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தின ஐயுஎம்எல் சொன்ன ஒரு விஷயம் காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம், தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சுதீஷ் போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து இதுவும் இந்த தலைப்போட கனெக்ட் ஆன எப்படி இது நியாயம்? இது அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு? பெருசா அவங்க பெரிய ஸ்ட்ரெங்தே இல்ல, பட் அவங்க டிமாண்டே அதுதானே இருந்தது. ராஜ்யசபா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு காங்கிரஸ் கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு எந்த பேசிஸ்ல கொடுத்தீங்க? போன இதுல நீங்க 1% கீழே வாங்குனீங்க 2021ல. விஜயகாந்த் உயிரோட இருக்கிற போது 2.5% எத்தனை கட்சிகளை சேர்த்து, அதுக்கு என்ன நீங்க லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க? இப்ப 3 கேட்டு போறாங்க காங்கிரஸ், நீங்க ஒண்ணு வச்சுட்டு இல்ல. ஒரு பெரிய கட்சிட்ட அப்படி எல்லாம் கேக்குறாங்க, கேக்குறதுக்கான எனக்கு டிஎம்டிகே லாஜிக்கே புரியல விஜய். எந்த 10 வேற பேசிக்கிறாங்க சட்டமன்றத்துல, அது எந்த பேசிஸ்ல கொடுக்குறாங்க திமுக? அதுக்கான வியூகங்கள், வெற்றி வியூகங்கள்லாம் இருக்கும். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருமா காங்கிரஸ் எந்த வேட்பாளர்? ஒருவேளை அலையன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நிமிடம் எல்லா வேட்பாளர் யாரெல்லாம் வேட்பாளருங்கிறத பட்டியலே கொடுத்துருப்பாங்க திமுக. இப்போ தேமுதிகவுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணி பாக்கிய டிஎம்கேவோட வேட்பாளர்கள் யாரு, அடுத்தது வேறு கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா அப்படின்றது இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்னும்
ஒன்று டாக்ஸ் இன்கன்க்ளூசிவாக இருக்கு, Okay. இல்லைன்னா அலையன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இன்னும் காங்கிரஸ் வெளியேறுவதற்கான எந்த சமிக்கைகளும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஜீவா, அப்ப நாளை வரை காத்திருக்கிறார்கள்னு இதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ட ப. சிதம்பரம் டெல்லிக்கு பேசி இருக்கிறாங்க. ப. சிதம்பரம் மாதிரி ஒரு தலைவர் வந்து பேசியிருக்கிறாருங்கிறப்ப அதுக்கான மரியாதையை கண்டிப்பாக தருவாங்கல்ல. ப. சிதம்பரம் வந்து இந்தியாவினுடைய டாப் லீடர் இல்லையா? அவர் என்ன சிவங்கக்காரரா என்ன? அவர் இந்திய அளவில் ரொம்ப ஒரு முக்கியமானவர். அவர் தொடர்ச்சியாக நிதி பட்ஜெட்லாம் பண்ணவருங்கிற அடிப்பில் அவ்வளோ தலைவர் இறங்கி பேசியிருக்காங்கன்னா காங்கிரஸ் நீங்க சொல்றது வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு, அதனால கேட்ட சீட்டை கொடுத்துருவாங்கன்றீங்களா? கணக்கு வழக்குல சார் அப்படி இல்லன்னா என்ன கேக்குறேன், இல்லன்னா சோடங்கருக்கும் என்ன வித்தியாசம், ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன, எல்லாம் ஒண்ணு தானே? திமுகவை மிரட்டி பார்க்கறது, குறைத்து மதிப்புறது, அந்த மாதிரி வேலையை அவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஓகே, கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ஒரு பொருத்தமான ஒரு நம்பரை முடிக்கணும், அதாவது திமுக பிடிச்ச மாதிரி முடிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவரா செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரமும் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது இல்ல உங்களுக்கு ஜீவா, இதுல நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய இடம்ன்றது ப. சிதம்பரம் அவர்களோ செல்வ பெருந்தகை அவர்களோ இந்த அணியிலிருந்து வெளியில போகணும்னே அவங்க போகல. ஒரு குழு அமைக்கிறோம்னால சிதம்பரம் அவர்கள் வெளிப்படையாவே சொன்னாங்க, ஓகே ஒரு இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைச்சதுன்னுலாம் போட்டாங்க. அவங்க வெளியில போகணும்லாம் நினைக்காதவங்க. ஆனா பேசியவர்கள் இருக்கிறாங்களே டெல்லி தலைமையோடு, அவங்க தானே நம்பர்ஸ் அதிகமாக்கி நாங்க இல்லாட்டி வரமாட்டோம் போகமாட்டோம்னு பேசினவங்க. அந்த இடம் தானே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. இல்ல அவங்க தாங்க பேசினாங்க. ஆனா நீங்க இப்பயும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல உள்ள எல்லோருமே திமுகவோட தொடர்ந்து தாங்க நினைக்கிறாங்க. கோபண்ணாலாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, விஜயோட போய் பேசுறோங்கிறதே ரொம்ப மனவேதனையா இருக்குன்னு உங்க வெடிச்சு பேசிட்டாரு. என்னங்க கொடுமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இதுல ரெண்டு விஷயம் எடுங்களேன். இது நமக்கு முன்னாடியும் நமக்கு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் டெல்லி தலைமையிடம் மன்றாடினார்கள் அன்னைக்கு அதிமுகவோடு வேண்டாம். ஆமா அப்படின்லாம் அதைத்தான் நான் சொன்னேன். அன்னைக்கு மூப்பனார் தமாக மாதிரி இங்க திராவிட காங்கிரஸ் உருவாயிரும், இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதெல்லாம் யோசிச்சுக்குவாங்க. அப்ப டெல்லி தலைமை ஜெயிக்கல, இப்பயும் டெல்லி தலைமை ஜெயிக்காது. அப்பயும் தமிழ்நாட்டு மாநில உணர்வு தான் ஜெயிச்சிச்சு. உங்களுக்கு இளைய பெருமாளை வந்து மாத்தி எம்பி சுப்பிரமணியத்தை போட்டாங்க. கலைஞருக்கு ஃப்ரெண்டா இருந்த இளைய பெருமாளை மாத்தி எம்பி சுப்பிரமணியனை போட்டாங்க. ரிசல்ட் என்னாச்சு? காங்கிரஸ் படுதோல்வி. அதோட டெல்லி எப்பவுமே தோத்துக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணப்படலாம், காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒரு கேண்டிடேட் சொல்லப்படலாம், எண்ணிக்கை பிறகு பேசலான்ற ஒரு மூவ் அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கும். இருக்கு. அது நீங்க வந்து அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. இப்போ கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா சொல்ல முடியாது. பட் இவ்வளோ பிட்டர்னஸ் வந்துருச்சு. இப்போ பி. சிதம்பரம் செல்வ பெருந்தகை எல்லாம் 100% வந்து விஜயோட போகணும்னு சொல்லவே மாட்டாங்க. குறைச்சு கொடுத்தா கூட இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிற தலைவர்கள். அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், இந்த கிரீச்சோடங்கிற நீங்க வந்து நம்ம எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ? அவரு வந்து ஒரு பெரிய வெயிட் இல்லாதவர். குலாம் நபி ஆசாத் மாதிரி உள்ள லீடர்ஸ்லாம் வருவாங்க, இவர் யாருன்னே தெரியல, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர் இல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அவருக்கு பிரீஃப் கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதும் மாணிக்கம் தாக்கூர் பேசினதும் ராகுல் காந்தியோடைய ஒரு கன்கரன்ஸோட பேசியிருக்காங்கிறது டெஃபினட்டா இல்ல. இப்ப முதல்ல கண்டினியூ ஆனா கூட இல்ல ரகு, நீங்க சொன்னதுல முக்கியமான அப்சர்வேஷன், முதல்ல அதை மறுத்தாங்க, அது தனிப்பட்ட கருத்துன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இது ராகுல் காந்தி பேச முடியல, சென்னையில பேச முடியல, அறிவாலயத்துல அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அவர் டெல்லியில போய் ஏஎன்ஐ பேசுறாருன்னா டெல்லி தலைமை அப்படி. நிறைவு சுற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமான்ற தலைப்பு தான். சம்ம பண்ணலாம் லட்சுமி. என்ன சொல்லணும், தொடருமான்னு தொடரும் தான் சொல்ல, தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா. இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, உடைஞ்சதா யாருமே சொல்லல, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதனால தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம கேள்வியே வந்து இருக்காங்க. இனியும் தொடருவாங்களா அப்படின்றது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இனிமேல் தொடருவாங்கன்னு, ஏன்னா இன்னும் வரைக்கும் ராஜ்யசபா அறிவிப்பு வரல, அதனால வெயிட் பண்றாங்க. ஜீவா எப்படி பாக்குறீங்க? அது திமுக வந்து இவங்க கேட்குற அதிக சீட்டு தராதுங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கொடுத்தா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், இங்க இருந்து தொடங்கி எல்லாமே பிரச்சனை வரும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. 99 விழுக்காடு தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது முறிந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு பெரும்பகுதியினர் தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாங்க. எல்லா சுற்றுலையும் அந்த எச்சரிக்கையை நீங்க கொடுத்துக்கிட்டே அது நடந்திருக்குல்ல, 2001 நடந்திருக்கு, 96 நடந்திருக்கு. சபீர், இப்போ தொடரும்னா எப்படி அந்த செட்டில்மெண்ட் வரதுக்குன்னு யூகிக்க முடியுதா? அத ஒருவேளை திமுக சொன்ன டேர்ம்ஸ்க்கு காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கா? மோஸ்ட்லி திமுகவுடைய டேர்ம்ஸை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு சீட்டு கூடுதலாவோ 2 சீட்டோ 3 சீட்டோ கூடுதலாக கொடுத்தீங்கன்னா அது கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வரும், அது பெரிய அளவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.43% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு,
அதுக்கப்புறம் ஒரு 10 சீட் சார் சொன்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ ஒரு 6-7% இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து 30 சீட்டுக்கு மேல கேட்கறது அப்படின்றத நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு அனௌன்ஸ்மென்ட் கடைசியா தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல இது வரைக்கும் தேமுதிக உள்ள வந்ததுக்கு எவ்வளவு தொகுதிகளோட அவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் திமுக அதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆனது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதுதான் டிசைட் ஆனது. தேமுதிக பத்தி பேசுறதுனா நான் சொல்றேன் 2016ல ஒரு மக்கள் நல கூட்டணி நடந்ததுல அப்ப ஜெயலலிதா தனியா போட்டிட்டாங்களா அதே மாதிரி திமுக போட்டிறதுக்கான சரியான நேரம் அது. அமுச்சு விடுங்க இப்போ இல்லனா எப்போ நான் சொல்றேன். இப்ப ஆக்சுவலா ஃபேவரபிளா இப்ப போட்டிறதுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுக்கீங்களா. காங்கிரஸ் வேணான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு வச்சுங்க. விசிகா ஒரு ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார். ஆனா விசிகாவை விட ஒரு சீட் கூடுதலாக வேண்டும் அப்படின்றது தேமுதிகவோட டிமாண்டா இருக்கு. அதை டிஎம்கே அகாமடேட் பண்ணுதுன்னா பேசலாம். அது காங்கிரஸ் போவாங்கன்னு பண்ணிருக்காங்க போல இருக்கு. மேபி தெரியல. பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது